ஹாய் மக்களே, இன்றைக்கி நம்ம ரொம்ப சந்தோஷமான விஷயத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். எதை பற்றினா, நம்ம ஸ்ருதிகா வந்து நாமினேஷனில் இருந்தாங்கல்ல, அவங்க வந்து ரொம்ப பயந்துன்னு இருந்தாங்க, எங்கே எவிக்ட் ஆகி நான் போயிடுவேன்னுட்டு. சும்மா அதே டைமில் இவங்க செட்டு எல்லாருமே, இவங்க கேங் எல்லாருமே நாமினேட்டில் இருந்தாங்க. அப்போ வந்து பிக் பாஸ் வந்து எல்லாரையும் அந்த கார்டன் ஏரியாவில் வந்து உட்கார சொல்கிறாங்க. உட்கார சொல்லும் போது என்ன சொல்கிறாருன்னா, பிக் பாஸ் வந்து இந்த வாரம் நோ எவிக்ஷன் சொல்லவே எல்லாரும் மூஞ்சிலும் ஹாப்பி. எல்லாரும் மூஞ்சிலும்னு சொல்ல முடியாது, நம்ம ஸ்ருதிகா கேங் இருக்குல்ல, அவங்க எல்லாருக்குமே ஹாப்பி. ஏன்னா அவங்க தானே இருந்தாங்க எவிக்ஷனில், அதனால் எல்லாருமே ஹாப்பி ஆகிட்டாங்க. கொஞ்சம் அந்த அவினாஷ் கேங் இருக்குல்ல, அவங்களுக்கெல்லாம் மூஞ்சி வந்து ஒரு சந்தோஷமாகவே இல்லை. இந்த வாரம் நோ எவிக்ஷன் சொன்னோடனே இது நம்மளுக்கு ரொம்ப சந்தோஷங்க. ஏன்னா ஒருத்தவங்க போனால் கூட நம்மளுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கும். ஏன்னா நம்ம ஸ்ருதிகாவுடைய கேங் தானே, அதெல்லாம் யார் போனாலும் நம்மளுக்கு கஷ்டமாக இருந்திருக்கும். நல்ல வேளை இந்த வாட்டி யாருமே எவிக்ட் பண்ணல, ரொம்ப சந்தோஷமாக ஆயிடுச்சு. ஆனால் அடுத்த வாட்டி எப்படியா இருந்தாலும் எவிக்ட் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஏன்னா இந்த வாட்டி வந்து நோ எலிமினேஷன் சொல்லிட்டாங்கல்ல, அடுத்த வாட்டி வந்து கண்டிப்பாக எலிமினேஷன் உண்டு. இது வரைக்கும் நம்மளுக்கு ஹாப்பி தாங்க. இதே போல் உங்களுக்கு தொடர்ந்து வீடியோ வேணும்னா, வீடியோ பார்க்கணுன்னா என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க.